கன்னியின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும்? தீர்க்க தரிசன சர்ச்சை. இயேசு கன்னி மரியாளிடத்தில் பிறந்தாருங்கிறது கிறிஸ்தவத்தின் அடிப்படை. மத்தேயு இதுக்கு ஆதாரமா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்றாரு. ஆனா சில அறிஞர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு வசனம் கன்னி பெண்ணை குறிக்கலையேன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஏசாயா எழுதின எபிரேய மொழியில அல்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதுக்கு திருமண வயதிற்கு வந்த இளம் பெண்ணுன்னு அர்த்தம். அந்த காலத்துல ஆகாஸ் ராஜாவுக்கு ஒரு அடையாளம் காட்ட இது சொல்லப்பட்டது. ஆனா பைபிளை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்த யூத அறிஞர்கள், அதாவது செப்டுவஜென்ட் ஸ்காலர்ஸ், அதுக்கு பார்த்தெனோஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு துல்லியமா கன்னிப்பெண், வேர்ஜின்னு அர்த்தம். கடவுள் அந்த பழைய வரலாற்று சம்பவத்தை மட்டும் இல்லாம எதிர்காலத்துல நடக்க போற மாபெரும் அதிசயத்தையும் அதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. அதுதான் இயேசுவின் பிறப்பு. ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தை பிறப்பது அறிவியல் படி சாத்தியமில்லை. அதனாலதான் அது அடையாளம், சைன். கடவுள் இயற்கை விதிகளை தாண்டி செயல்படுகிறவர். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். கடவுள் தூரமா இருந்து நம்மளை பார்க்கல. மனித கருப்பைக்குள்ள ஒரு சிசுவா சுருங்கி நம்மோடு வாழ இறங்கி வந்தாரு. பிரபஞ்சத்தை படைச்சவரு ஒரு பெண்ணின் கை குழந்தையா மாறினது தான் அன்பின் உச்சகட்டம். நம்ப முடியாததை நம்ப வைப்பது தான் விசுவாசம். தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடரலாம்.